சாப்பாட்டுல ஆரம்பிக்கிறார். ஒண்ணு நம்ம சாப்பிடுற சாப்பாடு, இன்னொன்னு நாம் பிறருக்கு கொடுக்கிற சாப்பாடு. அதுவும் அசைவம் இருக்கக்கூடாது, சைவமா இருக்கணும். ஏன் சைவம்னா அது ஏதோ ஒரு ருசிக்காகவோ இல்ல அது ஏதோ ஒரு வாசனை வருது அதுக்காகவோ இல்ல. அப்ப இந்த சைவம் அசைவம்ன்றது எப்படி வந்ததுன்னா, எல்லா உயிரிலும் கடவுள் இருக்கிறார் என்ற உண்மையை புரிஞ்சுக்கினா எந்த உயிரையும் கொல்ல மாட்டோம், அதை சாப்பிட மாட்டோம். அதுக்காக தான் வள்ளல் பெருமான் அந்த எந்த உயிரையும் கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக நம்ம ஒரு ஒரு எப்படிங்க சைவம் அசைவத்தை சாப்பிடாம என்னால இருக்கவே முடியலன்னு நிறைய பேர் சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட உள்ளம் திருமூலர் சொல்வார், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். அப்ப இது என்னன்னா எல்லா ஆன்மாவிலும் அந்த கடவுள் ஒருத்தர் தான் இருக்கிறார். அப்ப என்ன நமக்கு சாப்பிடுற ஆடோ கோழியோ எதுவா இருந்தாலும் அதுலயும் கடவுள் இருக்கிறார். அப்ப கடவுள் இருக்கிற ஒரு கோயிலை இடிப்பதற்கு சமம். அப்ப அதை இடிச்சா என்ன பாவம் வரும்னா பிரம்மகத்தி தோஷம் வரும். சிவபெருமானையே பிரம்மகத்தி தோஷம் விட்டது கிடையாது. அப்படிப்பட்ட பிரம்மகத்தி தோஷத்துக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாதுன்றது